அம்மா முருகாசரணம்மா, வணக்கம் அம்மா. முருகாசரணம். திருப்புகழ் தம் நெஞ்சில் திருப்புகழ் தம் நாவில் திருப்புகழே செல்லும் இடமெல்லாம் துணை என்றிருந்த சுவாமி சச்சுதானந்த சுவாமிகள் நம் துணை என்று இருப்போம் நாம். முருகாசரணம். மேலும் மேலும் துணை. முருகாசரணம். இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பு. நமது வாழ்க்கையில் இந்த முக்தி நிலையை நோக்கி நம்ம போகிறோம். இந்த முக்தி நிலைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையை எந்த தன்மையை நம்ம முதன்மையாக கருத்தில் கொள்ளணும். இப்போ பொதுவாக சொல்லுவாங்க, நம்ம நினைக்கிற மனிதன் முக்தி அடைய வேண்டுமென்றால் சில செயல்முறைகளை சொல்லுவாங்க. தவம் செய்யலாம், தவம் செய்கிறது, யோகம் செய்கிறது, யாகம் செய்கிறது, மந்திர ஜபம் செய்கிறது, இதெல்லாம் முக்தி நிலைக்கு நம்மளை மேல்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மகான் சொல்கிறாங்க, இந்த தன்மைக்கு எல்லாருக்கும் நம்ம ஒரு அன்றாட வாழ்க்கையில் இது ரொம்ப கஷ்டம். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும், குடும்ப சூழலில் இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் குடும்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நம்ம இறைவன் பால் செல்றதுக்கு சில வழிமுறையை சொல்கிறாங்க. முன்பு ஒரு காலத்தில் வாழ்ந்த காஷ்யபர் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு ஒரு சித்த புருஷர் உபதேசம் கொடுத்தார். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த சித்த புருஷர் என்ன உபதேசம் கொடுத்தாருன்னா, இந்த வாழ்க்கையில் நம்ம ஒரு சராசரி மனிதன் தன்மையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எந்த தன்மையில் தனது வாழ்க்கையை அமைச்சுக்கணும், அந்த சித்த புருஷர் சொன்ன விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி கருத்தில் எடுத்துக்கிறோம். யார் எல்லாருக்கும் நண்பனாக விளங்குகின்றார்களோ, நம்ம சராசரி வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் நண்பராக இருக்கக்கூடிய தன்மை யாருக்கு, யாரை பார்த்தாலும் ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லாமல் ஒரு நண்பர் அப்படிங்கிற மனப்பான்மையில் பார்க்கக்கூடியவங்க, எல்லா கஷ்டங்களையும் சகித்து தன்மை கூட ஒரு சகிப்புத்தன்மையோடு அணுகிறவங்க, இது இறைவன் பால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத எடுத்துக்கிறவங்க, யார் தன் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கோ அந்த தன்மை உடையவங்க மேன்மை அடைகிறாங்க. இந்த மனதை கட்டுப்படுத்தும் ஆற்றல் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. புலன்களை அடக்கக்கூடிய ஆற்றலும் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. ஏன்னா நமக்கு நிறைய கஷ்டங்கள் வர்றது நமக்கு மனதில் தோன்ற எண்ணங்களை அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான். அந்த புலன்களாலையும் கஷ்டங்கள் அதிகமாக வருது. இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மனப்பான்மையில் இருக்கிறவங்க, இன்றைக்கி அந்த தன்மை இருந்துச்சுன்னா நமக்கு இந்த இறைவன் பால் நம்மளுடைய மேன்மை நடக்குது அப்படிங்கிறத இந்த மகான்கள் சொல்கிறாங்க. அப்படி நம்மளால் செஞ்சிட முடியுமா? நம்மளால் செஞ்சிட முடியும் நீங்கள் நம்புகிறீங்களா? இப்போ மனதை கட்டுப்படுத்த முடியும், நம்ம அந்த 5 இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் நம்புறீங்களா? எப்படி நடக்கும்னு நீங்கள் பொதுவாக சொல்லுங்கள். கட்டுப்பாடுடன் அடங்கியவர்கள், உள்ளமும் புறமும் ஒரே எண்ணங்களோடு இருக்கிறவங்க, வெளியில் ஒன்றும் பேசக்கூடாது, உள்ளுக்குள்ளே ஒன்றும் ஓடக்கூடாது, எப்போதுமே நெல்லிக்கனி போல மனமுடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் நெல்லிக்கனி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி நம்ம மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு நம்மளால் இந்த இறைத்தன்மையை பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால் நம்ப முடியுதா? நம்ப முடியுமா? நான் என்னால் அந்த மனக்கட்டுப்பாடோடு என் வாழ்க்கையை நகர்த்தலாம், இந்த தன்மையிலே இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியுமா? ஏதாவது சொல்லுங்களேன். அப்படி என்னால் இருக்க முடியுது, இல்லை இருக்க முடியாது, இல்லை உங்கள் குடும்பம் சார்ந்தவர்களிடையே சொல்லுங்களேன், அப்படி இருக்காங்களா? கோபம்னா கோபம் படாமல் இருக்க முடியுதா? சில பேர் அந்த தீய பழக்கங்களில் இருப்பாங்க, மது குடிக்கிறதுல, குடிக்கக்கூடாதுன்னு நினச்சா அவங்களால கண்ட்ரோலாக குடிக்க முடியாமல் இருக்க முடியுதா? சில தீய பழக்கங்களில் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள் இருக்கும்? ஏன் இந்த செல்ஃப் கண்ட்ரோல் நம்மளால், சரி பேர் உணவு அதீத உணவு, இப்போ சில பேர் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, சரி கோயிலுக்கு போயிடலாம், இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்லாம், ஆனால் அவங்க அந்த உணவின் மூலம் இருக்கக்கூடிய அந்த வேக்கையில் அவங்க சாப்பிட்றாங்க. ஏன் இந்த செல்ஃப் கண்ட்ரோல் வர முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மனது கட்டுப்படுறது இல்லைங்கய்யா. அதுதாம்மா, அதுக்கு என்ன காரணம், என்ன எதனால இந்த மனம் கட்டுப்பட மாட்டேங்குது?
அதுதான் மனதால நம்ம அத உணர்றதில்ல. இது இது செய்யலாம் மீறிட்டு போனாதான் நம்ம அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். மனதுக்கு முக்கியத்துவம் குடுக்கும்போது இது இல்லைம்மா, இது இது தாண்டி வந்து நீங்கள் ஆழ்ந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய பேர் தடுமாறிடுறாங்க. உயர்ந்த பதவியில் இருக்காங்க, உயர்ந்த செல்வந்தரா இருக்காங்க. அவங்களால ஒரு சின்ன விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியாதனால வாழ்க்கையில சரிவை சந்திச்சிடுறாங்க. பல பேருக்கு முன்னாடி அவமானத்த சந்திக்கிறாங்க. ஏன்னா, அந்த செல்ஃப் கண்ட்ரோல். அந்த மது குடிக்கிறவங்களே எடுத்துங்களேன். அது வந்து அத குடிக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு மனம் தோணும். ஆனா, அவங்க அந்த டைமிங் வந்தோனே போய் குடிச்சிடுறாங்க. குடிச்சதுக்கப்புறம் மக்கா நாள் கேட்டேன்னா, "ஏன்டா குடிச்சோன்னு" தான் சொல்றாங்க. அப்ப எதனால அந்த தடுமாற்றம் இருக்கு? அப்ப அந்த 3 விதமான விஷயங்கள் நடக்குது. உங்க உடல் ஒரு விஷயத்த கேட்குது. உங்க மனம் ஒரு விஷயத்த சொல்லுது. ஆனா, உங்களோட புத்தி ஒரு விஷயத்த சொல்லுது. எந்த விஷயம் நம்மள அந்த செல்ஃப் கண்ட்ரோல மியூட் பண்ணிக்கம்மா. எல்லாமே எல்லாமே ஆசைதான். ஆசை. ஆசை அப்படி கிடையாது. விஜயகுமார் சொல்லுங்க. என்ன சொல்ல வரீங்க? மைக் ஆன் பண்ணியிருக்கீங்க. நம்ம முதல்ல இருந்து அப்படியே பழகிடுறோம். முதல்ல ஆரம்ப காலகட்டத்துல இருந்து ஒரு விஷயத்த அப்படியே பழகி வரங்காட்டி நம்ம அது சரி நம்ம தவறுங்க யோசனை வந்தாலும் நம்ம அதை எடுத்துக்காம அதை அப்படியே பின்தொடர்றோம் நம்ம. அதனாலதான் நம்ம அந்த மனசு வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு மேல கட்டுப்படுத்த முடியறது இல்ல. இல்ல இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது. ஆக்சுவலி நீங்க வந்து இதுக்கு என்ன காரணம்னா, மனம் வந்து ஒரு போராட்டத்தை மேற்கொள்ளும். எல்லா எல்லாத்து மேலயும் நம்ம பற்று வைக்கிறது. ஆமா, நம்ம எளிதா இத சொல்லிடலாம். இப்ப நம்ம வழிபாட்டுல இருக்கோம் நீங்க அப்படி சொல்றீங்க. வழிபாடு இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? இப்ப நீங்க தொடர்ச்சியா உங்களுக்கு வந்து இந்த இறை சிந்தனைய வந்து நம்ம புகுத்திக்கிட்டே இருக்கோம். திருப்புகழ் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. வேல்மாறல் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும். இப்ப எனக்கு அது தெரியும். நீங்க இந்த வழிபாட்டுக்கு இல்லாதவங்களுக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதனால தான் இந்த சமூகத்துல இவ்ளோ குற்ற செயல்கள் நடக்குது. யாருமே வந்து அத விரும்பி போய் செய்யறதே இல்ல. ஏதோ ஒரு நிர்பந்தத்தின்படி தான் செய்றாங்க. நீங்க அதீத ஒரு மது பழக்கத்துல உள்ளவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய விருப்பம்லாம் இருக்காது. ஆனா, அவங்கள ஒரு எண்ணம் தூண்டும். அந்த எண்ணத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு போராட்டமே நடக்கும். அந்த போராட்டத்துல அவங்க தோத்ததுனால அந்த செயல அவங்க செய்றாங்க. சுற்றில் உள்ள நண்பர்களோட வட்டாங்க சார் கொண்டு போறாங்க. அம்மா, நீங்க அதுக்குள்ள போவாதீங்க. நமக்கும் நம்ம தாட்டுக்கும் தான் அந்த பிரச்சனை. அதுலேருந்து மீண்டு வந்தவங்க வைராக்கியம். ஆமா, அந்த வைராக்கியம் இல்லாதனால தானே அத திருப்பி ரிப்பீட்டடா செய்றாங்க. ஏன் அந்த வைராக்கியம் வரமாட்டேங்குது? அதுதானே இங்க பிரச்சனை. நீங்க சொல்றது எல்லாமே காரணம். அது ஏன் எண்ணங்களுக்கு அடிமையாயிடுது. அந்த எண்ணங்கள அவங்க புரிஞ்சுக்க முடியல. இந்த உடல், மனம், புத்தி, சித்தம் இதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அத வந்து இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு பழக்கத்துல, ஒரு தீய பழக்கத்துல ஒரு தினமுமே ஒரு 7 மணிக்கு அவர் வந்து அந்த மதுப்பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு காலையிலேருந்து அந்த 5 மணி, 6 மணி வரைக்கும் அந்த சிந்தனை வராது. ஆனா, அந்த 7 மணிக்கு அவர் கன்டினியூவா அத தொடும்போது, அந்த டைமிங் வந்தோனே அந்த சிந்தனை வர ஆரம்பிச்சுரும். அந்த சிந்தனைக்கும் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். இது மது பழக்கத்துக்கு மட்டும் இல்ல, இந்த உணவு பழக்கத்துக்குமே இருக்கு. நீங்க சோம்பேறியா இருக்கிறதுக்குமே இருக்கு. இது எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்கு. அந்த அந்த டைமிங்ல அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும். ஏன் இப்ப இந்த இயர்லி மார்னிங் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல வழிபாட்டுக்கு வர முடியல அப்படின்னா, அந்த மனம் வந்து ஒரு போராட்டத்துக்குள்ள போகும். அலாரம் பாட்டே அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா, அந்த விழிப்பு, அந்த சென்ஸ், அந்த இன்டிமேஷனுக்குள்ள அந்த இது போகாது. நம்ம படிக்கணும், நமக்கு வந்து அந்த ஞானம் கிடைக்கணும், நம்ம வாழ்க்கை முன்னேறணும் அப்படிங்கிறது ஆசை இருக்கும். பட் அந்த ஆசை உணர்வா கன்வெர்ட் ஆகி அவங்கள வேக்கப் பண்ணாது. ஏன்னா, அந்த மனதுக்கும் இந்த எண்ணங்களுக்கும் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும். இந்த போராட்டத்துல யார் ஜெயிக்கிறாங்கங்கிறது தான் விஷயம். பல இடங்கள்ல நம்மளுடைய எண்ணங்கள் ஜெயிச்சிருது. இப்ப நீங்க பாருங்க, காலையில ஒரு நாள் விட்டு பாருங்க, ஒரு 2 நாள் விட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அவங்களால எந்திரிக்கவே முடியாது. ஆனா, நீங்க தொடர்ந்து அத பண்ணிக்கிட்டே இருந்து பாருங்க. அத வந்து நீங்க ஏதோ ஒரு ஃபங்ஷன் போங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையினால அத விட்டிருந்தீங்கன்னா, திரும்பி வர முடியாது. இப்ப இன்னைக்கு இவ்ளோ பேர் வர முடியாதுன்னா, ஒரு 2 நாள் வர முடியாதவங்கள்ட்ட திரும்பி அவங்களால வர முடியாது. இது எல்லாமே மனம் சார்ந்த விஷயம். அதுதான் மனச வந்து ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா வச்சுக்கணும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இந்த மனநிலைக்கு தான். ஏன் இந்த குருமார்கள் ஏன் அவ்ளோ ஒரு பக்குவத்தோட, ஒழுக்கத்தோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மனத பத்தி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய புரிதல் இருக்கு. இன்னைக்கு அந்த இந்த ஆன்மீக வழியிலே போன சில ஆன்மீகவாதிகள் வந்து மாறிடுறாங்க.
ஆரம்ப காலத்தில் வந்து அவ்வளோ ஒரு ஒழுக்கத்தோடு இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்த உடனே ஏன் மாற்றப்படுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து தனது நிர்வாகத்தையும், பணம் சார்ந்த விஷயங்கள நிர்வாகம் பண்ணும்போது இந்த ஞானத்த விட்டுருவாங்க. மனம் வந்து அவங்கள ஜெயிச்சிரும். இந்த ஆன்மீக பாதையில வந்து ரொம்ப ரொம்ப சராசரி மனித வாழ்க்கைய விட, ஆன்மீக நெறியில இருக்கும்போது, உங்களுடைய எண்ணங்கள், உணர்வு இத பத்தி நீங்க அதிகமா செக் பண்ண வேண்டியிருக்கும். இது எப்படி இருக்குது? இந்த எண்ணங்கள நம்ம வந்து ஓவர் கம் பண்றோமா? இல்ல எண்ணம் வந்து நம்மள வந்து ஓவர் கம் பண்ணுதா? அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கணும். இப்ப அந்த பழக்கத்திற்கு, தீய பழக்கத்திற்கு அடிமையானவங்களுக்கு தெரியும். எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும். அத செஞ்சா தப்புன்னு தெரியும். அது வந்து நம்ம குடும்பத்துக்கு பாதிப்புன்னு தெரியும். நம்மள நம்பி தான் இந்த ஃபேமிலி இருக்குன்னு தெரியும். எல்லாமே தெரியும். தெரிஞ்ச பிறகும் அத செய்றாங்க அப்படின்னா, அந்த எண்ணம் அவங்கள வந்து அவங்களுடைய அந்த விஷயத்துக்கு மேல ஆட்கொள்ளப்படுது. அப்ப அத ஓவர் கம் பண்ண தான் பிரார்த்தனைகள், வழிபாடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய கை கொடுக்கும். நீங்க இந்த வழிபாட்டுல நெறைய பெண்கள் இருக்கீங்க. நீங்க வழிபாடுகளுக்கு அப்புறம் உங்க நீங்க சார்ந்த உறவுகள், உங்க கணவன்மார்கள் இந்த தீய பழக்கங்கள செய்யாம இருந்திருப்பாங்க. நீங்க விட்டு பாருங்க, திருப்பி செய்வாங்க. என்ன காரணம்னா, அவங்களுடைய எண்ண சக்திய உங்க வழிபாடு சக்தி மிக்கதா மாத்தும். அதனால தான் இந்த குருமார்களோட அந்த அந்த அரவணைப்பிலே இருப்பாங்க. ஏன்னா, அந்த செல்ஃப் கண்ட்ரோல நீங்க மேலும் மேலும் பலப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவங்களுக்கே தெரியாம அந்த இது இருப்பாங்க. இந்த புரிதல் இல்லாம ஒரு தீய பழக்கங்கள்ட்ட போய் நீங்க சொல்லி, இத செய்யாதீங்க, செய்யாதீங்கன்னு புத்திமதி சொன்னீங்கன்னா, உங்க வீட்ல பிரச்சனை தான் நடக்குமே தவிர, அவங்க அந்த புரிதலுக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஏன் அந்த தாட் வருது? அந்த தாட் எப்படி வேலை செய்ய வைக்குது? அப்படிங்கிற அந்த இது வந்து படிப்புலலாம் வராது. நீங்க வெறும் எஜுகேஷன்ல வந்துராது. ஒரு சைக்காலஜி ரீதியா வந்துராது. இது யோகம் சார்ந்தது. இது சித்தர்கள் சார்ந்தது. அவங்க சொன்ன அறிவியல் சார்ந்தது. மனம் அது செம்மையானால் மந்திரம் செமிக்கவில்லை. திருமூலரோட ஒரு பாட்டு இருக்கு. விளக்கை பிறந்து விளக்குள் விளக்கை ஏற்றி விளக்குள் விளக்க வல்லாருக்கு விளக்குடையாள் கழல் வேவலுமாமே. மனசுன்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு தாட் ஒன்று உருவாகுது. அந்த தாட்டை தான் உன்னை ஆட்சி பண்ணுது. அந்த தாட்ஸை நீ உணர்ந்து அதை புரிஞ்சு அது எந்த விதத்தில் உன்னை ஆட்கொள்ளப்படுதுன்றதை நீ புரிஞ்சு செயல்பட்டாதான் அந்த விளக்குங்கிற அந்த ஜோதியை உணர முடியுங்கிறார். இதில் நீங்கள் எந்த இடத்துல அடிபடுறீங்கிறதுல தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நிறைய ஆண்கள் வந்து அடிபட்டு இன்றைக்கி சமூகம் வந்து ஒரு மிகப்பெரிய குற்ற சமூகமாக மாறுறதுக்கு காரணம் அவங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களை அவங்க எப்படி கையாளுறாங்க, அந்த எண்ணங்களுக்கு அடிமையாகிடுறாங்க. ஏன்னா அந்த டைமிங், அந்த தாட்ஸ் கரெக்டாக அது வரும். அந்த நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த தீய பழக்கங்கள் ஆட்கொண்ட அந்த டைமிங்கில் அவங்க எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த சைடிஸ்லேருந்து எல்லாமே அது அவங்களுக்கு அந்த மனம் வந்து அந்த தாட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக போய் உட்காந்துருக்கும். உடல் ரீதியாக அந்த விஷயங்கள் அவங்கள பாதித்தாலும் இந்த விஷயங்கள் இதுதான் மனம் சார்ந்தது. இதை தான் அவங்க சொல்கிறாங்க, மகான்கள் சொல்கிறாங்க. ஆசை எனும் அது இல்லையோ இருக்கோ, நமக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குதோ இல்லையோ நடக்கலையோ, ஆனால் இருந்தாலும் ஒரு மனநிலை வேணும். நமக்கு கர்வம் இதெல்லாம் வந்து நமக்கு பொதுவாக இதெல்லாம் வரத்துக்கு காரணம் நம்மளுடைய எண்ணங்களை பற்றின ஒரு புரிதல் இல்லாததுனால தான். ஆசை ஏன் வருது? ஆசை வந்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு பொருள் மீது ஆசைக்கு வரும். அந்த பொருள் கிடைக்கலன்னா கோபம் வரும். கோபம் வரலைன்னா என்ன வரும்? போராமை வரும். போராமை வரலைன்னா என்ன வரும்? அதீத கோபம் வரும். இது உங்களை அழிவில் கொண்டு போய் நிறுத்தும். யார் ஒருத்தவங்க பிறப்பும் இறப்பும் இன்பமும் துன்பமும் லாபமும் நஷ்டமும் பிடித்து பிடிக்காமல் போன்றவற்றை சமமாக பார்க்கக்கூடிய மனநிலை அடைகிறார்களோ அவர்கள்தான் முத்தியை நோக்கி பயணிக்கிறாங்க. யார் ஒருத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறாங்க, யாரையும் அவமதிக்காமல் இருக்கிறாங்க, மனதில் ஏற்படக்கூடிய ஆசைகளுக்கு அது நமக்கு தேவையா, இந்த சூழ்நிலையில் அதனால் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் வாழக்கூடியவர்கள், இவர்கள் இந்த புரிதலோடு வாழக்கூடியவர்கள் தான் முக்தியை நோக்கி போகிறாங்க. அனைவரும் இங்கே நண்பர்கள், உறவினர்கள் யார் என்று கருதவில்லையோ அவர்களுக்கு இந்த இறைத்தன்மை கை கூடுவதே இல்லை. அவங்க எந்த நிலையில் இருந்தாலுமே அனைத்தும் இங்கே இயற்கையின் சட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறவங்க. நாம் செய்யும் காரியங்கள் அனைத்துமே யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். தன் சுயநலம் சார்ந்து இருக்கக்கூடாது.
ஆசையின் வெளிப்பாடுலேயே தன் சார்ந்த ஆசைகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. இந்த இப்போ நம்ம அன்னதானம்லாம் செய்கிறோம், அது எதற்காக செய்யப்படுது? ஏதோ ஒரு உயிருக்கு அன்னைக்கு நேர உணவு, ஏதோ ஒரு உயிருக்கு ஒரு அது வந்து பிறரோட நலம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குருமார்களோட இந்த தன்மை. ஏன் அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டு இறந்து போவீங்க. இந்த புது தர்மத்தோடு நம்ம வாழும்போது என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடைக்கும், மன ஆளுமை கிடைக்கும். உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த தீய பழக்கங்கள் ஏற்படக்கூடிய எண்ணங்களை ஓவர் கம் பண்ண முடியும். இல்லைனா சராசரி மனிதர்கள் போல் வாழ்ந்து அந்த எண்ணங்களுக்கு அடிமையாகி அந்த எண்ணங்கள் அவங்கள ஆட்சி பண்ண வச்சிடும். அவங்க ஆட்சி பண்ணி அந்த எண்ணங்கள் அடிமையாக்கப்பட்டு அவங்க என்ன செஞ்சாலும் அதை நிறுத்தவே முடியாது. இதை நிறுத்தக்கூடிய தன்மை யாருக்கு வருது அப்படின்னா, அதீத மனபலம் வந்து நம்ம இந்த இறை சார்ந்த வழிபாடுகள் மூலம் வருது. இந்த இறை சார்ந்த வழிபாடுகள் மூலம் வந்தவங்களுக்கு தான் அதீதமான மன ஆற்றல் வருது. சராசரி மனிதர்களுக்கு அது பெரிதாக கிடைக்கல. இந்த நாத்திகவாதிகளெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் பெரியாரோட படித்தாச்சு, லெனின் எல்லாரோடையும் படித்து பார்த்தா அவங்க வந்து என்னென்னா அவங்களுடைய பிரச்சனைக்காக ஒரு பொதுநல வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. பட் மக்களுக்காக அப்படிங்கிறத தாண்டி அந்த சூழ்நிலை அவங்க நெருக்கடிக்காக அந்த தத்துவம் அங்கே வேலை செய்யப்படுது. காரல் மார்க்ஸ் எல்லாருமே அப்படி தான். ஆனால் இங்கே நம்ம இந்த பொதுநலமாக எந்த சுயநலமும் இல்லாமல் ஒரு பொதுநலத்தினோட பிறக்கும் போதே ஞானத்தோட அறிவோட இந்த உலக நன்மைக்காக பிறந்தவர்கள் தான் மகான்கள், ஞானிகள். நம்ம பாரத தேசம் அதற்கு வந்து இவங்க ஞானிகள், சித்தர்கள், இந்த வார்த்தைகளை நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியல. இந்த தன்மையில் இருந்தவங்க தான் இந்த இறைசக்தியை அவங்களுக்கு உதவி பண்ணுது. சில மகான்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், இந்த அஷ்டமா வித்தைகள் எல்லாம் பண்ணுவாங்க. சாய்பாபாலாம் வந்து ஒரு லிங்கத்தை எடுத்து கொடுக்கறது, விபூதி எடுத்து அவங்களுக்கு ஏன் அந்த சக்தி பிறக்குதுன்னா, அசாத்தியமான ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு எனர்ஜியை தனக்குள்ளே நிலை நிறுத்துகிறாங்க. அது சராசரி மனிதர்களுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா, அந்த மனத்தத்துவம், மனப்பக்குவம் நமக்கு அது ஏற்படுத்திக்க நம்ம தவறிடுறோம். இந்த மனப்பக்குவம், இந்த தன்மையை ஏற்படுத்தினவங்க தான் முத்தியை நோக்கி அவங்க வாழ்க்கை பயணப்படுது. இந்த தன்மை எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு புரிந்திருக்கும். இதை பற்றி ரொம்ப எக்ஸ்டர்னலாக போக வேண்டாம். இந்த போராட்டத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும். இப்போ காலையில் நீங்கள் எந்திரிக்கணும். இப்போ மாலை வகுப்புக்கு வரவங்களால் ஒரு காலையில் நமக்கு 4:30 மணினா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3:30 மணிக்கு இல்லை 4 மணிக்காவது வேக்கப் ஆகணும். அப்போ அந்த நமக்கும் நம்ம மனசுக்கும் ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்கள். உங்கள் மனம் ஜெயிக்குதா, நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னு பாருங்கள். உங்கள் மனம் ஜெயிச்சிடுச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப டவுன்லைனில் இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் அதுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கிறீங்க, என்ன காரணம் வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் நம்ம தான் ஜெயிக்கணும். இப்போ சராசரி மனித வாழ்க்கைக்கும் சராசரி மனிதர்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். நமக்கு செல்ஃப் வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த இடத்துல தோற்று போனீங்கன்னா வாழ்க்கையில் பல்வேறு இடங்களில் மனதோட மாயைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. ஒரு விஷயத்தை செய்யும் போது ஆமாம் பார்த்துக்கலாம் போ, ஆமாம் செஞ்சுக்கலாம் போ அப்படிங்கிற ஒரு மனத்தன்மை வந்துடும். வெற்றியாளர்கள் அப்படி செய்கிறதே கிடையாது. நீங்கள் முதல் வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களால் எந்திரிக்க முடியுதா அப்படிங்கிறது, அதை நீங்கள் எழுந்திரிச்சிட்டாவே அந்த நாளே உங்களுக்கு அற்புதம். நீங்கள் முதல் தோல்வி அந்த நீங்கள் நினைக்காமல் இருந்தீங்கன்னா அது பேர் இல்லை. நான் தினமும் நீங்கள் வேக்கப் ஆகும்போது அதை நான் செல்ஃபோட என்னை வந்து எந்த இடத்துலையும் என்னோடய எண்ணங்கள் வீழ்த்த முடியாதுங்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துட்டாலே வெற்றி உங்களுக்கு. நீங்கள் எந்திரிச்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தோட வாழ்க்கையே, உங்களுடைய கணவரோட எண்ணங்கள்லாம் மாறி இருக்கும். நீங்கள் செஞ்ச அந்த பாவனை வேலை செய்யும். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது ஒரு பேங்க் பேலன்ஸ் மாதிரி தான். இப்போ நீங்கள் செஞ்சதுனால அது நல்லாயிருக்கும். நீங்கள் விட்டுட்டீங்கன்னா திருப்பியும் அவங்க பழைய மாதிரி வந்துடுவாங்க. இப்போ எத்தனை பேரோட வாழ்க்கை அந்த மாதிரி ஓரளவுக்கு எங்கள் குடும்ப சூழ்நிலை நிறைய பேர் மாறி இருக்கீங்கன்னு நம்புகிறீங்க?
ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். அதுதான் உங்களுக்கு இப்போ புரியுதா? நமக்கு எங்கேருந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கப்படுது? எங்கே பிரச்சனை இப்போ நம்ம நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் இது இருக்குன்னு. நம்ம உடலே எடுத்துங்களேன். இந்த உடலே வந்து அது ஒரு கட்டமைப்பின்படி தான் நடக்குது. அது நினச்சிருக்கலாமே. அது மனதிற்கும் உடம்புல உள்ள ஆர்கன்ஸ்க்கும் கூட ஒரு இதை எடுத்துருக்கலாமே. இப்போ ஒரு எண்ணங்கள்ன்றபடி நான் வந்து ஃபங்க்ஷன் பண்ணலை, ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணலை, லிவர் ஃபங்க்ஷன் பண்ணலை, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் ஸ்கிப் பண்ணால் நம்ம என்ன ஆகும்? பிளட் சர்க்குலேஷனை இன்றைக்கி நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ஸ்கிப் அப்படியே ஸ்கிப் பண்ண விட்டுடலாமே. ஹார்ட்டோட இது ஃபங்க்ஷன் ஆகலை, வேண்டாம் இன்றைக்கி நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் வீக்கெண்ட் அப்படின்னு நம்மளை மாதிரியே எண்ணங்கள் மாதிரி வைக்கப்பாகாமல் அது ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா நம்ம முதல்ல இருப்போமா? இப்போ இந்த அன்றைக்கி கூட அந்த உணவை பற்றி பேசணும்னு நினச்சேன். அது பட் அன்றைக்கி டைமிங் இல்லை, அதனால் பண்ண முடியல. இன்கம்ப்ளீட்டடாகவே இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ராஜ உறுப்புகள் எல்லாமே நைட்டு 11லேருந்து காலையில் மார்னிங் 4 o'clock வரைக்கும் ரெஸ்ட்டில் இருக்கும். டைஜஷனுக்குள்ளே போகாது. அதுக்கு நம்ம வேலை கொடுக்குறோம். நம்ம முதல்ல வந்து நமக்கு வந்த பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய காரணமே, நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வராத காரணமே உங்களுக்கு இந்த உணவின் பற்றின ஒரு புரிதல் இல்லை. அதுதான் இப்போ நிறைய பேர் இந்த உடல்நலம் சார்ந்து வேல்மாறல் படிப்பாங்க. நிறைய பேர் படிக்கிறதுக்கு காரணமே இப்போ இந்த உடல் நலம் சார்ந்து படிப்பாங்க. இப்போ அந்த நிறைய பிரச்சனை, இப்போ கூட ஒரு அம்மா கூட பேசியிருந்தாங்க, இந்த லிவர் பிரச்சனை, ஃபேட்டி லிவரை பற்றி பேசியிருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு 5 மணிக்கு பேசியிருந்தாங்க. அவங்க வீட்டில் ஒரே பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்காக வேல்மாறல் படித்தா சரியாகுமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. முதல்ல வந்து வேல்மாறல் என்ன பண்ணும் அப்படின்னா, பயத்தை முதல்ல ஓவர் கம் பண்ணும். உங்கள் உடல்நிலை பிரச்சனைக்குரியது மாறுறதுக்கு காரணம் உங்களுடைய பயம்தான். அது உங்களை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையே ஒரு பயத்தை உண்டாக்கி விட்ரும். இந்த காரணங்களால் தான் நமக்கு வந்து இன்னும் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது இன்னும் எக்ஸ்பெண்ட் ஆகும். வேல்மாறல் படித்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பயம்ங்கிற அந்த உணர்வை முதல்ல ஓவர் கம் பண்ணும். அந்த பயம்ங்கிற உணர்வை அமுக்கும். அது ஏற்படாது. இன்றைக்கி பாதி பிரச்சனை வந்ததுக்கு காரணமே பயம்தான். பயம் அதிகமானால் என்னென்ன நடக்கும்? பொதுவாக சொல்லுங்களேன். ஒருத்தவங்களுக்கு பயம் அதிகமாக இருக்குது, என்ன நடக்கும்? இன்செக்யூர் ஃபீலிங் வரும். நெக்ஸ்ட்டு பதற்றமா இருப்பாங்க, எது தெளிவா பேச முடியாது. நிறைய சொல்லலாம். நீங்கள் பிபி இருக்கும், ப்ரெஷர் வரும், ஹார்ட் அட்டாக்கே வரும். வேர்க்கும், முதல்ல வேர்க்கும், இல்லை ஒன்றும் அப்புறம் நடுங்கும். நீங்கள் எல்லாமே நடக்கும். பயம்தான் ஒரு மனிதனை மிகப்பெரிய ஆட்கொள்ளி. வேல்மாறல் படித்து நிறைய பேருக்கு அதை வந்து க்யூர் ஆகிறதுக்கு காரணம், அது உடனே நடக்காததுக்கு காரணம். இன்னொன்று, நீங்கள் நிறைய வேல்மாறல் உடனே நடக்கலாம் அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் அதை படிக்க 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 அதில் உள்ள அந்த சொற்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய மந்திர சொற்கள் உங்கள் செல்ஸில் போய் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனபலத்தை அதிகப்படுத்தும். நீங்கள் அந்த முதல் பாடல் இருக்குல்ல, திருத்தணிகள் உதித்தருளும், அந்த பாடலோட விளக்கம் என்ன? உங்கள் மனதை தான் அது ஆளுமை பண்ணும், அது ஸ்ட்ராங் பண்ணும். அப்போ மனம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து அந்த நோயை வந்து எஃபெக்ட் பண்ணாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பயத்தை உண்டாக்கி நீங்கள் பாருங்கள், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போகும்போது பாருங்கள், ஃபைலை பார்த்தாலே பயமாக இருக்கும். என்னடா இவ்வளோ டெஸ்ட்டு, இவ்வளோ ஸ்கேனு, இவ்வளோ டேப்லெட்ஸ். சில பேர் டேப்லெட்ஸை பாக்ஸில் வச்சுருப்பாங்க, சாப்பாடு மாதிரி போட்டுப்பாங்க. அதை பார்த்தா நமக்கு பயம் வந்துடும். இந்த பயம்தான் அதீதமான நோய்களை உண்டாக்குது. இந்த இறைத்தன்மைக்குள்ளே நீங்கள் நீண்டு போனீங்கன்னா உங்களை பயத்திலேருந்து அது வெளியில் கொண்டு வரும், உங்களை முதல்ல ஆரோக்கியமாக. இப்போ அந்த உடல் சார்ந்த விஷயத்துக்குள்ளே நம்ம அதிகமாக பயப்பட்டோம்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் அனைத்துமே செயல்பாடுகள் கம்மியாயிடும். நீங்கள் அதிகமாக பதட்டப்பட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஹார்ட்டோட பம்பிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். லிவர் என்ன பண்ணும்? லிவரோட ஃபங்க்ஷன் என்ன? லிவர் இருக்குல்ல, அதோட டைஜஷனா, அந்த பைல் செக்ரீட் ஆகும் இல்லையா, பித்த நீர், கல்லீரலோட பியூரிஃபிகேஷன், டீடாக்சிங் பண்ணும். லிவரோட ஃபங்க்ஷன் டீடாக்சிங் பண்ணும்.
நீங்கள் சாப்பிட்ட உறுப்புகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணும், நீங்கள் எதெல்லாம் இந்த உடம்புக்கு தேவையில்லாத செல்ஸ், தேவையில்லாத உணவுகள் எல்லாத்தையுமே ப்யூரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராஜ உறுப்பு அது. நீங்கள் அதிகமாக பதட்டப்பட்டீங்கன்னா இந்த அதீதமான ஒரு ஏப்பம் வர்றதுக்கு காரணம், இந்த விக்கல் வரலாம் என்ன ஆகும், பதட்டத்தின்படி தான் வரும். அப்போ என்ன பண்ணும், அந்த வேலைகளை அது செய்யாது. நிறைய பிரச்சனைகள் நம்ம உடலை நம்ம புரிஞ்சிக்கல. இது ஒரு காயம்னு சொல்கிறாங்க. உடல் என்னது, ஒரு மிகப்பெரிய அண்டத்தில் இருக்கிற பிண்டத்தில் இருக்குது. அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இங்கே தான் இருக்குது. இறைவன் முதல்ல நீங்கள் அருட்பிரகாச வள்ளல் பெருமானை நீங்கள் படிச்சிங்கன்னா, அருட்பெரும் ஜோதிங்கிறது எங்கே சொல்கிறாங்க, அப்படியா எங்கே இருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க மேலே அந்த தலையில் கவர் பண்ணியிருக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த உடம்பே ஒரு ஆலயம் தான். நீங்கள் இது எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கிறீங்களோ, அப்போ இங்கே இருக்கிற உறுப்புகள் எத்தனையுமே என்ன அது, எல்லாமே இங்கே நம்ம உடம்பே ஒரு கோவில். அப்போ அதை நீங்கள் பயப்படும் போது உங்களுடைய எல்லா உறுப்புகளுமே செயலிழக்கும். அதீத பிரச்சனை வர்றதுக்கு காரணம், ஒன்று நடந்துடுச்சா அமைதியாக ப்ரெசண்ட்டாக இறைவன் பால் விட்டுட்டு இந்த பயங்கிற உணர்வை ஓவர் கம் பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த பயத்தினால தான் இந்த ஏப்பம் வர்றது, அதிகமாக அழுக வர்றது, இதெல்லாம் பயத்தின் வெளிப்பாடு. இந்த லிவர் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த புரிதல் இருக்கணும். நம்ம உணவு சாப்பிட்றது, இதை நீங்கள் சாப்பிட்ற உணவை கரெக்டாக சாப்பிடணும். ஒரு உணவை எடுத்து வாயில் வச்சோம்னா, சித்தர்கள் அதை 21 தடவை மென்று சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. முதல் டைஜஷன் வயிற்றில் இல்லை, நம்மளுடைய வாயில் தான் இருக்குது. வாயில் என்சமீன்னு ஒரு சுரப்பி சொல்லும். அதில் டைலமீன் அப்படிங்கிற என்சோமீன் சுரந்து இந்த நொதித்தல் வேலையை அந்த உமிழ் நீரோட அது வேலை பார்க்கும். அந்த 21 உணவை எடுத்து வாயில் வச்சிங்கன்னா, அது 21 டைம்ஸ் நீங்கள் செக் பண்ணணும். அதை நல்லா மென்று உணவு கூலாக்கி வயிற்றில் போய் கொடுக்கணும். ஒரு 3 ஹவர்ஸில் டைஜஷன் ஆகிறது. நீங்கள் ப்ராப்பரான டைஜஷன் பண்ணலை அப்படின்னா அது 6 ஹவர்ஸாக மாறும். அது மாறினோன்னே என்ன பண்ணணும், ஓவர் பிளட் ஃப்ளோ அங்கே போகும், மற்ற உறுப்புகளுக்கு போக வேண்டியதெல்லாம் போகும். நிறைய பேருக்கு அந்த நெஞ்சு எரிச்சல் வர்றதுக்கு காரணம் என்ன, ப்ராப்பராக உணவை செரிமானம் பண்ணக்கூடிய அந்த உமிழ் நீரோட கலந்து சாப்பிடாதது தான். இது உணவுக்கும் பிரெயினுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நீங்கள் அதிக உணவு எடுத்திங்கன்னா உங்களால் நீங்கள் ஒரு திருப்புகழ் பாடல் படிக்கிறீங்கன்னா படிக்கலாம் முடியாது, உங்களுக்கு தூக்கமாக வரும். அதுதான் உணவு ஒரு பகுதியை இப்படி இருக்கணும், 4 பகுதியாக இருக்கணும். ஒரு பகுதி உணவு, ஒரு பகுதி நீர், ஒரு பகுதி வெற்றிடம், 3 பகுதியாக இருக்கணும். இந்த அளவுக்கு அமைச்சிக்கும் போது தான், அதனால தான் யோகிகள் மகான்கள்லாம் நைட்டில் ஒரு கிளாஸ் பாலும் பழமும் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த உணவு அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா உங்களால் அந்த ஞானத்துக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிறது. உணவுக்கும் இந்த ஞான வழிபாட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. உணவு எப்போதுமே ரொம்ப தெளிவாக இருக்கணும். பசிச்சாதான் சாப்பிடணும். பசி எப்படி வரும், உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உடல் சார்ந்த பிரச்சனை, லிவர் பிரச்சனைலாம் இருந்தால் தான் கம்பல்சரி பசிச்சோடு தான் சாப்பிடணும். அன்டைமில் எடுத்துக்கவே கூடாது. 6 o'clockலாம் அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும். அந்த உடல் உங்களையே அது சீரமைச்சிக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த உடலே என்ன பண்ணிக்கும், அதை சரி பண்ணிக்கும். ஆனால் அதுக்கு உணவோட விழிப்புணர்வு இருக்கணும். அப்படி தான் இங்கே கடவுள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே எந்த உறுப்புகளையும் அது திருப்பியும் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கும், சரி பண்ணிக்கும். ஆனால் அதுக்கு ஓய்வு கொடுக்கணும். நீங்கள் அது ஓய்வு கொடுக்காம அது திருப்பி அதை லோடை ஏற்றுக்கிட்டே இருக்கும் போது அது ஏற்கனவே டவுனில் இருக்குது. திருப்பி ஏற்றுனீங்கன்னா என்ன பண்ணும், ஓவர்லோட் ஆகி இன்னும் பிரச்சனையாயிடும். இப்போ லிவர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அப்படின்னா அவங்க அது என்ன பண்ணும், டீடாக்ஷன் பண்ணும். அதுக்கு ஒரு ஓய்வு தேவை கேட்குது. காலையில் சாப்பிட்றோன்னா பசிச்சோன்னு சாப்பிடணும். பசிச்சோன்னு சாப்பிட்டோன்னா தான் என்ன பண்ணும், பசி எப்படி வரும் அதை நம்ம செக் பண்ணணும். பசி வேறு, பசிங்கிற உணர்வு வேறு. ஒரு உணவுக்கும் இடையில் எந்த உணவும் இருக்கக்கூடாது. இப்போ காலையில் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றோம், மதியம் ஒரு 1 o'clock சாப்பிட்றோன்னா ஒரு 11 மணிக்கு ஒரு பஜ்ஜோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ பசி வராது. ஒரு உணவு சாப்பிட்டா அது டைஜஷன் ஆனோன்னா பசி வரும். டைஜஷன் ஆகலைன்னா பசி இருக்காது. பசி இல்லைன்னா
நீங்கள் உணவு சாப்பிட்ற உணவை அது ப்ராப்பர் டைஜஷனுக்கான அந்த அமிலத்தன்மையை அது சுரக்காது. நீங்கள் சுரக்கலைன்னா ப்ராப்பர் டைஜஷன் ஆகாது. ப்ராப்பர் டைஜஷன் ஆகலைன்னா ஏற்கனவே இந்த உணவுக்கும் மேலும் மேலும் உணவு கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ராஜ உறுப்புகள் பலம் இழந்துடும். 6 மணிக்குள்ளே இந்த உடல்நிலை இந்த லிவர் பிரச்சனைகள்லாம் 6 மணிக்குள்ளே சாப்பிட்டணும். சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏப்பம் வராது, நெஞ்செரிச்சல் வராது. அப்போ என்ன பண்ணிக்கணும், அந்த ஓவர்லோடு எடுக்காது. அது திருப்பியும் தன்னை சரி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு அது ஏற்படுத்தி. இதுக்காக எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு யோகத்தன்மையில் வழிபாட்டு முறையில் ஒரு குருகுலம் சார்ந்த ஒரு விஷயத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் இதில் பாபநாசத்துக்கிட்ட தென்காசிக்கிட்ட ஒரு ஊர் இருக்குது, அத்திரிமலை. அதுக்கு அடிவாரத்தில் ஒரு வாழ்வியல் முறை இருக்காங்க. அங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்காது. ஆனால் அங்கே பயங்கர புக்கிங். அவ்வளோ சீக்கிரம் அங்கே சீட்டு கிடைக்காது. நீங்கள் எந்த வியாதிக்கு போனாலும் உங்களுக்கு உணவுலே உங்களை குணப்படுத்திடுவாங்க. உணவு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக பண்ணுவாங்க. காலையில் தேங்காய், பழம், ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் அங்கே ஒரு 1 மந்த் அங்கே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பை வச்சு உங்களை சரி பண்ணக்கூடிய தன்மையை அவங்க ஏற்படுத்திடுவாங்க. இது இப்படி தான் இந்த உடம்பு சிஸ்டம் இருக்குது. நீங்கள் ஜுரம் அடிக்குது அப்படின்னா வைரல் ஃபீவர் வேறு, நார்மல் ஃபீவர் வேறு, கிளைமேட்டுக்குள்ள ஃபீவர் வேறு. நீங்கள் நார்மலாக விட்டால் அந்த உடம்பே சரி பண்ணிக்கும். ஆனால் அது சரி பண்ணவே விட்றதில்ல. சளி பிடிக்குது. ஏன் பிடிக்குது? கழிவுகளை வெளியேற்ற பிடிக்குது. உடனே அதுக்குள்ளே ஒரு மாத்திரையை போட்டு இந்த கழிவுகளை மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ளே தேக்க வச்சுருவோம். 2 நாள் விட்டிங்கன்னா அதுவே சரியாயிடும். கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு ஏதாவது பாட்டி வைத்தியத்தை ஏற்படுத்திக்க வேண்டியதான். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த உடம்பே நம்மளை சரி பண்ணக்கூடிய ஆற்றலோடு தான் இந்த இறைவன் படைத்திருக்கார். அடிப்படுது. அந்த அடிப்பட்ட இடத்துல எப்படி அந்த புண்ணு ஆறுது? அப்போ அந்த ஆறக்கூடிய தன்மையை இறைவன் கொடுத்துருக்காருல்ல. இப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியாகக்கூடிய தன்மையை இறைவன் கொடுத்துருக்கார். நம்ம தான் புரிஞ்சிக்காமல் மேஜர் இன்ஜுரிக்கு நீங்கள் மெடிசன் போகலாம். பெரிய ஆக்சிடெண்ட், விபத்து ஆகிடுச்சு, சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் போக வேண்டிய தன்மை இல்லை. இங்கே எல்லாத்துக்குமே இங்கே நம்ம தாத்தா பாட்டிலாம் 160, 170 ஏஜ் வரைக்கும் வாழ்ந்தாங்களே. முதுமக்கள் தாலிங்கிறது அந்த ஆன்மா உயிர் போகாத அளவுக்கு உயிரோடே புதைச்சாங்களே. எந்த மருத்துவரை போய் அணுகுனாங்க? இந்த உடலை பற்றின ஞானம், அறிவு, உணவை பற்றின தெளிவு இருந்துச்சு. அவங்க 2 வேளை தான் சாப்பிட்டாங்க. நீங்கள் வயக்காட்டுக்கு போனவங்க முன்னோர்கள் இருந்தால் கேட்டு பாருங்கள். 11 மணிக்கு தூக்குச்சட்டி, கஞ்சி சோறு, 2 பச்சை மிளகா. திருப்பி மாலை 4 மணிக்கு உணவு. இட்லி தோசைலாம் சாப்பிடல. கார்போஹைட்ரேட்லாம் அதிகமாக எடுத்துக்கல. ஹைலி ப்ரோட்டீன். இன்றைக்கி யுஎஸில் உள்ள ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இந்த பழைய சாதம் ஆகச்சிறந்த உணவுன்னு சொல்கிறாங்க. அந்த பழைய சாதமும் அந்த பச்சை மிளகாவும் மோஸ்ட்லி வேர்ல்டிலே தலை சிறந்த உணவுன்னு இன்றைக்கி டிக்ளேர் பண்ணுறாங்க. அன்றைக்கி எப்படி நம்ம முன்னோர்களுக்கு அது தெரிஞ்சிச்சு இந்த உணவு தலை சிறந்த உணவுன்னு? நீங்கள் குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியான்னு இருக்குது. நீங்கள் முதல் இரவு சமைச்ச உணவில் மறுநாள் சாப்பிடும் போது உங்களுடைய இந்த கட்ஸுன்னு சொல்லுவாங்க, உடலில் இருக்குது கட்ஸ் பகுதி. நீங்கள் அந்த பழைய சாத உணவுகளை எடுத்துக்கும் போது ப்ராப்பர் டைஜஷன் இருக்கும். அவ்வளோ சிறந்த உணவு அப்படின்றாங்க. இன்றைக்கி ஸ்டார் ஹோட்டல்லே அதை இன்றைக்கி கொடுக்குற அளவுக்கு வந்துடுச்சு. அது எப்படி அத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சிச்சு? அவங்க நம்மளை விட எவ்வளோ அறிவிலையும் ஞானத்திலையும் சிறந்திருந்திருக்காங்க. வயக்காட்டு அப்படி அண்ணாந்து பார்த்தா சூரியனை பார்த்து இத்தனை மணின்னு சொன்னாங்க. யார் சொல்லி கொடுத்தா? இயற்கையோட பிணைப்போடே வாழ்ந்திருக்காங்க. அதனால தான் அவங்களால அந்த 150, 160 வயசு வரைக்கும் வாழ முடிஞ்சிச்சு. இன்றைய காலகட்டம் அப்படி இல்லை. சராசரி மனித வாழ்க்கை 60ங்கிறாங்க. கூடி சீக்கிரம் 40 வந்துருங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க ஆய்வு. விஞ்ஞானம் வளர வளர மனிதனோட ஆயுள் கம்மியாயிட்டிருக்கு. இது வளர்ச்சி இல்லை, இது மிகப்பெரிய அழிவு. இந்த தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு உடல் சார்ந்த ஞானத்தையும் அறிவையும் இன்றைக்கி வளர்த்துட்டு இந்த இறைவனோட ஒன்றோட உலக வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு நித்திய வாழ்க்கைகளை எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னு சொன்ன இந்த கருத்தியலை மனசில் நம்ம நிலைநிறுத்தி இந்த வாழ்க்கை முறையை அமைச்சிக்கிறது தான் ஒரு அறம் சார்ந்த ஒரு விஷயம். இந்த அறம் சார்ந்த விஷயத்தை தினமுமே நம்ம கடைப்பிடிப்போம். இதற்கு எல்லாமல்ல அப்பன் முருகப்பெருமான துணைக்கும் பொங்கித்தாய மனதில் நிறுத்தியும் இந்த வாழ்க்கை முறையை அமைச்சுப்போம். இந்த நேரம் கடந்துருச்சு. இந்த அற்புதமான வேலையை அமைத்து கொடுத்த இறைவனுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. முருகாசரணம்.
நன்றி தம்பி, முருகா சரணம்.